Hi friends, welcome to Series Bites. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்னோட ஒரிஜினல் கிச்சன்ல நான் இருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம சேனல்ல சிக்கன் பண்ணியிருக்கோம், எக் பண்ணியிருக்கோம், ப்ரான் பண்ணியிருக்கோம், மட்டனும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/4 கிலோ மீன் இருக்கும், 3 வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன சைஸ் மாங்காய், புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் போதும். இதுக்கு வந்து நான் மசாலா தடவி ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருவேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம திருப்பியும் போட்டுப்போம், அதனால் ஒரு ஸ்பூன் போதும். உப்பு தேவை இருக்காது, ஏன்னா உப்பு பிடிச்சிடுச்சுன்னா அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். உப்பு தேவை இருக்காது. இதை நம்ம கலக்கிட்டு அப்படியே 1 மணி நேரம் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மீன் குழம்பு சட்டியில் வைக்க போகிறேன். சட்டி சூடானதும் நம்ம ஒரு 2-3 குழிக்கரண்டி, இது வந்து ஒரு கரண்டி போட்டால் போதும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 குழிக்கரண்டி, அது ஒரு கரண்டி. கடுகு 1 ஸ்பூன். நான் ரொம்ப இதில் போட போகிறதில்ல, ஏன்னா நான் இந்த பொடியை வறுத்து போட போகிறேன். இது 1/2 ஸ்பூன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட போகிறேன். நான் திருப்பி இதை வறுத்து போடுவேன். இது ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் கூட தேவையில்லை, 1/4 ஸ்பூன். இது நல்லா வறுப்பட்டதும் இப்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் இந்த அளவுக்கு சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வெங்காயம் 3 வெங்காயம் போதும். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் வரட்டும், அதுக்குள்ள நம்ம இங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் லைட்டா போதும், ரொம்ப வேணாம். ஒரு 1/2 டீஸ்பூனு தனியா 1 ஸ்பூன் அளவு போடுறேன். இது 1 ஸ்பூன் வரும். அதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஏன்னா கசக்கும். கடுகு 1/2 ஸ்பூன். இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல வாசனை வர அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கணும். ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம இதை 4 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வறுபட்டதும் கருவேப்பிலை தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே வறுபட்டுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ, ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட், இது நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். எண்ணெய்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2-3 மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் சிம்ல வதக்கிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பேஸ்ட் வச்சிருக்கேன் என்கிட்ட. அந்த பேஸ்ட்டை நான் காமிச்ச அந்த புளியில கொஞ்சமாக கம்மி பண்ணி போட்டால் போதும். இது போதும், 1 ஸ்பூன் போட்டால் போதும். பேஸ்ட் இல்லாதவங்க நான் காமிச்ச அந்த புளி அளவு போட்டால் போதும். நான் வந்துட்டு இங்கே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கலக்கினேன் மீனை, ஆனால் நான் இதில் உப்பு போட மாட்டேன். இதை ஒரு 2 நிமிஷம் மீனில் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு, இப்போ நான் மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி, மீன் முழுகிற அளவுக்கு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடணும். தேவையான அளவு கல்லுப்பு,
இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம அந்த மேங்கோ பீசஸ் போட்டுக்கலாம், மாங்காவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில், நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பவுடரை ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இந்த மீனை கலக்கிறதுக்கு நம்ம சட்டியெல்லாம் தூக்கி இப்படி இப்படி பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் அது வராது. அதனால இந்த நடுவில், இந்த சைடில் இப்படி இப்படி பண்ணால் அந்த மீன் கரெக்டாக செட் ஆகிடும். சைட்ஸில் இந்த மாதிரி பண்ணால் போதும். நம்ம சட்டியெல்லாம் தூக்கி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே இருக்கு, நான் கையிலலாம் ஊற்றிக்கிட்டேன். அதனால இப்படி இப்படி பண்ணால் போதும், செட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, ஆஃப் பண்ணியும் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிட்டாலே போதும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வித்தியாசமா களியோட சாப்பிட போறேன். ராகி களி. அதுக்கப்புறம் இந்த மீன், மாங்காவும் மீனும், இந்த மாங்காய் பீஸு, இது மீனோட இது, மாங்காய், கொஞ்சம் குழம்பு இந்த களியில போட்டு அப்பா ஆசம். அந்த நான் போட்ட அந்த பவுடரோட ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் அந்த டேங்கி அந்த மாங்காவோடது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸ் பைட்ஸ் சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்ல தட்டிட்டு போங்க.